சில காரியத்திற்கு ஆண்டவரை தேடும் போது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த சோர்வை மாற்றிட்டு நம்முடைய காத்திருக்குதலின் நாட்கள் ஒருவேளை நீடிக்குமானால் கர்த்தரை தேடும் போது ஒரு முடிவு எடுக்கணும். என்ன முடிவு எடுக்கணும்னா, அதை நான் வாங்குற வரைக்கும் ஆண்டவரை தேடுவேன், அதுக்கப்புறம் நம்ம தேடுவோம். ஆனால் ஒரு காரியத்தை துவங்கி இடையில நம்ம விட்டுட்டு போயிடவே கூடாது. கடந்த நாட்களில் வாட்ஸ்அப்பில் ஒரு பிக்சர் பார்த்தேன். மேலே ஃபஸ்ட்டில் ஒரு டிராயிங் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு மனுஷன் பூமிக்கு அடியில் தோண்டிகிட்டே போகிறார். தோண்டிகிட்டே போகும்போது ஒரு இடையில நிறைய அவருக்கு ஸ்ட்ரகிள் எல்லாம் வருது, அவர் கஷ்டமாக இருக்குது. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வைரத்தை கையில் எடுக்கிறது மாதிரி ஒரு ஃபோட்டோ, அதுக்கு கீழே இன்னொரு ஃபோட்டோ. ஒரு மனுஷன் அதே மாதிரி அந்த இதை தோண்டிகிட்டே போகிறாரு. ஆனால் ஒரு தூரம் போனதுக்கப்புறம் அவர் ரிட்டர்ன் வர்றாரு. ஆனால் அவர் ரிட்டர்ன் வர்றதுக்கும் அந்த வைரம் இருக்கிறதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இமேஜில் போட்டிருந்தேன். அது நீங்கள் கூட நிறைய பேர் பார்த்துருக்கலாம். ஆனால் அதை பார்க்கும்போது நான் என்ன நினச்சேன் அப்படின்னு சொன்னால், உலகத்தினுடைய மனுஷன் முயற்சியே அதில் சொல்கிறான். ஆனால் ஆண்டவருடைய விஷயத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகள் சில நேரத்தில் அப்படிதான் சில காரியத்தை போராடி பார்த்து தேடி பார்த்து அது கிடைக்கல, மாறல அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் ரிட்டர்ன் ஆயிடுறாங்க, திரும்பி வந்துடுறாங்க. அவ்வளோதான், இந்த காரியத்திற்காக நான் ஜெபம் பண்ணுறதில்ல, அதை விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி திரும்பி வந்துடுறாங்க. ஆனால் இல்லை, வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், இரக்கம் செய்கிற வரைக்கும், அதில் ஒரு அற்புதத்தை பார்க்குற வரைக்கும் நான் என்னுடைய தேடுதலை விடமாட்டேன் என்று யாரெல்லாம் விசுவாசத்தோடு தேடுறாங்களோ நான் நம்புகிறேன், கண்டிப்பாக நீங்கள் கண்டடைவீர்கள். நிச்சயமாக அந்த காரியத்தில் ஒரு மாற்றத்தை ஆண்டவர் தருவார். அப்போ அந்த கானானிய ஸ்திரீ ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. என்ன ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால், நான் ஆசீர்வாதத்தை வாங்காமல் வரமாட்டேன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. வேதத்தில் யாக்கோபு என்ன ஃபிக்ஸ் பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னால், நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய நானுமே விடுவதில்லை. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த 100 டேஸில் இல்லைன்னா இந்த நாட்களில் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபிக்ஸ் பண்ணணும், அப்படியே தீர்மானிச்சிடணும். இந்த காரியத்தை நீங்கள் எனக்கு செய்யணும் ஆண்டவரே, இது நடக்கணும் ஆண்டவரே. இது வரைக்கும் என்ன போராட்டங்கள் வந்தாலும், எவ்வளவு எதிர்மறையான காரியங்கள் வந்தாலும் இல்லை, நான் அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும், அந்த காரியத்தை நடக்கிற வரைக்கும் இந்த காரியத்தை நான் செஞ்சுட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்காமல் அதிலிருந்து ஒரு மாற்றத்தை நம்மளால் காண முடியாது. பாருங்க, ஒரு ரவுடித்தனமான ஒரு பையன், தகப்பனார் ஒரு மிகப்பெரிய ஊழியக்காரர். இந்த பையனுக்குள்ள ஊழியத்தினுடைய உணர்வு என்கிறது கொஞ்சம் கூட இல்லை. ஊழியத்திற்கு எதிராக பேசுவதும், நண்பர்களோட சேர்ந்து தவறான பழக்க வழக்கங்களில் ஈடுபடுவதும், இப்படி தான் எண்ணமாக ஓடிட்டு இருக்குது. இவன் வளர்ந்து தன்னுடைய தகப்பனாருடைய ஊழியத்தை கெடுத்துருவான்ற அளவிற்கு சூழ்நிலை போகுது. ஆனால் தாயார் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, வாரத்திற்கு ஒரு நாள் அந்த பையனுக்காக நான் உபவாசம் இருப்பேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகனுக்காக உபவாசத்தை ஆரம்பித்தவங்க. இன்னைக்கு அவங்களுக்கு கிட்டத்தட்ட 80 வயசுக்கு மேலே ஆகுது. அவருடைய மகனுக்கு கிட்டத்தட்ட 60 வயசுக்குள்ள ஆகுது. ஆனால் தன்னுடைய 80 வயது வரைக்குமே இன்று வரையிலையும் தன்னுடைய மகனுக்காக வாரத்திற்கு ஒரு நாள் உபவாசம் இருக்கிறத அந்த தாயார் நிறுத்தவே இல்லை. அந்த மகன் அதற்கு பிறகு ரட்சிக்கப்படுகிறான், ஞானஸ்நானம் எடுத்துட்டாரு, அபிஷேகம் பெற்றாரு, தன்னுடைய தகப்பனார் விட்டு போன ஊழியத்தையும் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. இன்னைக்கு அவர் ஊழியம் செஞ்சுட்டு இருக்காரு. ஆனா அந்த தாயாரை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு வரைக்கும் என்னைக்கோ எடுத்தது அன்னைக்கு எடுத்த அந்த காரியத்தை இன்று வரையிலும், என் பையன் மாறிட்டான், என் பையன் ஊழியக்காரனா மாறிட்டான், அதனால நான் இந்த ஜெபத்தை நான் நிறுத்தல, இல்ல அவனுக்கு அன்னைக்கு ரட்சிக்கப்படுறதுக்காக ஜெபம் பண்ணேன், இன்னைக்கு அவன் மூலமாய் நிறைய பேர் ரட்சிக்கப்படுவதற்காக நான் ஜெபம் பண்றேன். அந்த உறுதியை இன்னைக்கு வரைக்கும் அவங்க காப்பாற்றுறாங்க, இன்றைக்கு வரைக்கும் அதில் நிலைத்திருக்கிறார்கள். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளை கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அவர் நம்மை காண்கிற தேவன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்துட்டார். நம்ம போகும் வழி அவர் அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்துட்டாரு. ஆண்டவர் நிறைய வாக்கு தத்தத்தை நமக்கு கொடுத்திருக்காரு. அதனால இன்னைக்கு இந்த உபவாச ஜெபத்தில் ஆண்டவரிடத்தில் ஒரு கிருபை கேட்கணும். ஆண்டவரே, இந்த காரியத்தை ஓரளவுக்கு நான் கொண்டு வர வரைக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னால், நான் வலதுபுறமும் இடதுபுறமும் சாய மாட்டேன். எல்லாவற்றிலையும் அப்படிதான், நன்மையான காரியத்திலையும் அப்படிதான். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு காரியத்தை பார்க்குற வரைக்கும் நம்ம விட்டுற முடியாது, விட்டுறக்கூடாது. இந்த ஊழியத்தினுடைய ஆரம்பத்தில் அப்படிதான். அந்த ஆரம்பத்தில் ஆத்துமாக்களே இல்லாமல் இருக்கும்போது நிறைய டைம் தீர்மானம் எடுத்துருக்கிறேன். என்ன தீர்மானம் எடுக்கிறேன்னு தெரியுமா? இந்த காரியம் இது வரைக்கும் நடக்கிற வரைக்கும் நான் இந்த 3 நாள் ஃபாஸ்டிங் போட்டுட்டு தான் இருப்பேன் அப்படின்னு ஒரு தீர்மானம். அந்த தீர்மானத்தை, அந்த லட்சியத்தை அடைகிற வரைக்கும் விடவே இல்லை. அப்போ இது எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். அது கொஞ்சம் கஷ்டம்தான், கொஞ்சம் சிரமம்தான், அது முடியாது. எப்படி முடியுன்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஆனால் இதுவே முடியலன்னா அதான் ஒரு மனிதன் எழுதும்போது ரொம்ப அழகாக எழுதியிருந்தார். தனிமை வேண்டாம் என்று நினையாதே, தனிமைக்கு பழகு அப்படின்னு எழுதியிருந்தார். தனிமை
தனிமை வேண்டாம் என்று நினையாதே. நான் சொல்றேன், தனிமை வேண்டாம் என்று ஜெபிக்காதே, தனிமையாய் வாழ பழகு. அப்போ சில காரியத்தை நம்ம வேண்டான்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம அதற்காக நம்மளை என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்ம அதற்கு அடாப்ட் பண்ணிக்கணும். நம்ம அதற்காக பழகி கொள்ளணும். ஆண்டவர் அதை விரும்புகிறார். அதனால ஒரு காரியத்தை எடுத்துட்டீங்களா, ஒரு காரியத்தை ஃபிக்ஸ் பண்ணுங்க. அதான் சங்கீதக்காரன் சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்லுகிறார், என் சத்துருவை தொடர்ந்து நான் போவேன், அவனை பிடிக்கிற வரைக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன், அவனை அடிக்கிற வரைக்கும் நான் திரும்ப மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுக்கிறாரு பாருங்க. அப்போ சில காரியத்தை ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆரம்பிக்கும் போது கடினமாக இருக்கும், அதில் ட்ராவல் பண்ணும்போது கடினமாக இருக்கும், கல்லில் நார் உரிக்கிறது மாதிரி தான் இருக்கும், ரொம்ப சிரமமாக தான் இருக்கும், அப்படி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன எடுக்கணும் அப்படின்னு சொன்னால், இல்லை இதில் ஒரு வெற்றியை பார்க்குற வரைக்கும் நான் திரும்ப மாட்டேன்னு ஒரு தீர்மானம் நீங்கள் எடுங்க. உங்களுக்குள்ள அதை நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிங்க. நான் நம்புகிறேன், ஆண்டவர் கண்டிப்பாக உங்களுக்கு பதில் செய்யாமல் இருக்கவே மாட்டார். ஆண்டவர் உங்களுடைய பிரயாசத்தை கண்டு அதற்கு பதில் கொடுக்கிற கர்த்தராக இருக்கிறார். அதனால எல்லாரும் இந்த ஃபாஸ்டிங் பிரேயருடைய ஆரம்பத்தில் என்ன சொல்ல போறோம்னா, ஆண்டவரே எங்களுக்கு ஒரு கிருபை வேண்டும், எங்களுக்கு ஒரு கிருபை வேண்டும். நாங்கள் ஒன்றை ஃபிக்ஸ் பண்ணி, நாங்கள் ஒன்றை தீர்மானம் பண்ணி, அதில் ஒரு முடிவெடுத்து அந்த முடிவில் கடைசி வரையிலும் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. ஆமேன் சொல்லுங்கள். நம்ம நிறைய பார்க்குறோம், உலகத்தில் இருக்கிற மனுஷங்க பாருங்க. கடந்த சமீபத்தில் இன்னொரு செய்தி என்ன ஆச்சரியப்படுத்திருச்சு அப்படின்னா, 170 கிலோ இருக்கிற ஒரு சிஸ்டர், 170 kg, 170 கிலோ அப்படின்னு சொன்னால் ரொம்ப அதிகமான உடம்பு. அது 100 kgனாலே நமக்கு, நீங்கள் நிறைய பேர் ஒரு சிலர் 100க்குள்ளே தான் இருப்பீங்க, 90, 80 அந்த மாதிரி இருப்பீங்க. 100 அப்படின்னாலே ஓரளவு நல்ல வெயிட்டான ஒரு பர்சன் தான். அப்போது 170 அப்படின்னு சொல்கிறது ரொம்ப அதிகமான வெயிட்டு, எதையுமே செய்ய முடியாது அப்படி ஒரு வெயிட்டு. அப்போது அவங்க போகிற இடத்துலலாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், உங்கள் வெயிட்டை குறைக்க முடியாது, அவ்வளோதான் லைஃப், இனி என்னத்தை பண்ண போகிற. அப்புறம் அவங்க சாப்பாடை நிறுத்தி பார்த்தாங்க, உடம்பு குறையல. என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க, உடம்பு குறையல. சில உடம்பு அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் சாப்பாட்டுனால எல்லாம் குறையாது, சின்ன சின்ன எக்ஸசைஸ்னால எல்லாம் குறையாது, அப்படின்னா டயட் இருக்கிறதுனால எல்லாம் குறையாது. அது அப்படியே இவங்களுக்கு இருந்து போச்சு, இது ஒன்றுமே பண்ண முடியலை. எல்லா இடத்துலையும் 170 முடியாது, 170 முடியாது. ஆனால் இந்த பெண்மணி ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க, இல்லை நான் குறைச்சி காமிப்பேன்னு சொல்லிட்டு அந்த 170 kg இருக்கும்போது ஃபோட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 3.5 வருஷம் அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. 3.5 years, 3.5 வருடம் தனக்கு மனசுக்குள்ள ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணி அதில் எக்ஸசைஸ் பண்ணி அதில் நிறைய வாக்கிங் பண்ணி, ஐயோ ரொம்ப பிரயாசம் எடுத்து அந்த ஒன்னே முன்னாடி வச்சு, நான் 3.5 வருஷத்துக்குள்ள என் உடம்பை நான் குறைச்சி ஆகணும்னு சொல்லி தீர்மானம் எடுத்து அதற்காக போய் பிராக்டிஸ் பண்ணி கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 170 kg இருந்த அந்த சிஸ்டர் கடைசியில் 85 கிலோக்கு வந்துட்டாங்களாம், 85 kg. அப்படியே அந்த ரெண்டு போட்டோவும் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்குது அவங்களுக்கு. அப்போ அந்த 85 அந்த கேஜ் வந்த உடனே அவங்க ஒன்று சொல்றாங்க, என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ நான் என்ன கான்ஃபிடென்ட்டா நான் ஃபீல் பண்றேன். ஆனால் 170 நான் இருக்கும்போது எனக்கு கான்ஃபிடென்ட்டே இல்லை, நான் செத்துருவேன் அப்படின்வாங்க, என்னால் நடக்க முடியாது, நான் வாழ மாட்டேன்னு நினைச்சேன், ஆனால் இன்னைக்கு நான் ரொம்ப எனக்குள்ள ஒரு பெரிய ஃபெய்த்தே வந்திருக்குது. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, உலகத்தில் இருக்கிற மனுஷன் மூலமாக ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். சில காரியத்தை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி அதில் டிராவல் பண்ணும்போது நமக்கு உடனே எல்லாம் நடக்காது, 4 நாள்ல எல்லாம் நடக்காது. ஒரு உடம்பை குறைக்கிறதுக்கு 3.5 வருஷம் அவங்க எடுக்க தேவைப்படுதுன்னா, அப்போ ஆண்டவரிடத்துல சில காரியத்தை பெற்றுக்கொள்கிறதுக்கு எத்தனை கட்டுகள் இருக்கும், எத்தனை போராட்டம் இருக்கும், பிசாசு எவ்வளவு தூரம் டிஸ்டர்ப் பண்ணி வச்சிருப்பான், முன்னோர்களுடைய சாபங்கள் எத்தனை இருக்கும். நீங்க எதிர்பார்க்கிற அந்த காரியத்துல பின்னணி என்ன இருக்குன்னே நமக்கு தெரியாது. பின்னணி என்ன வேணா இருக்கலாம், அதுக்கு பின்னணி செய்வனை இருக்கலாம், அதுக்கு பின்னாடி பிசாசு இருக்கலாம், அதுக்கு பின்னாடி சாபம் இருக்கலாம், அதுக்கு பின்னாடி உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டியது இருக்கலாம். அப்போ ஒரு காரியத்தை நம்ம ஜெபம் பண்ணும்போது கேட்கும்போது அதுக்கு பின்னாடி இது மாதிரி பல வெரைட்டி இருக்கும், நமக்கு யாருக்குமே தெரியாது. அப்போ அந்த காரியத்தை மேற்கொள்ள முடியும். ஏனென்றால் என் தேவனால் ஆகாத காரியம் என்று ஒன்றுமில்லை, தேவனால் எல்லாம் கூடும், கர்த்தரால் செய்ய முடியாத அதிசய காரியமான காரியம் இல்லை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும், அவரால் ஆகும். ஆனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே ஒரு ஃபிக்ஸ் பண்ணி அதுலேயே இந்த 100 days ஜெபத்தில் அப்படிதான் நீங்கள் ஒன்றை ஃபிக்ஸ் பண்ணிருங்க. அதான் சங்கீதக்காரன் சொன்னது போல, என் படுக்கையாகிய கட்டிலின் மேல் நான் ஏறுவது இல்லை. அப்போ ஏறுவது இல்லைன்னா அப்படி ஒரு தீர்மானம் எடுக்கணும். இந்த ஃபோன் தான் எனக்கு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் நான் ஒரு தீர்மானம் எடுத்து தான் ஆகணும். அதனால எனக்கு நஷ்டம் வரும், அதனால எனக்கு மன கஷ்டம் வரும், அதை பார்த்தோன்னா அதுக்கப்புறம் வேற ஒன்றும் பண்ண முடியாது என்னால்.
அதனால சில காரியத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா சாக்ரிஃபைஸ், நான் சொன்னது மாதிரி உங்களுக்கு கமிட்மெண்ட் இல்லாம சாக்ரிஃபைஸ் இல்லாம பண்ண முடியாது. அப்புறம் வந்து மற்றவங்களை நம்ம குறை சொல்லி என்ன பிரயோஜனம்? அவன் மட்டும் வளர்றான் அப்படின்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? இவன் வளர்றான் அப்படின்னு சொன்னா என்ன பிரயோஜனம்? என்னை விட டேலண்ட் இல்லாதவங்க வளர்றாங்க அப்படின்னு சொன்னா என்ன பிரயோஜனம்? இன்னொருத்தருடைய வளர்ச்சியை பார்த்துட்டு இவங்க வளர்றாங்களே அப்படின்னு நம்ம ஒண்ணுமே சொல்ல முடியாது. நீங்க எங்க போனீங்க? நீங்க எங்க போனீங்க? நீங்க எங்க இருக்கிறீங்க? நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு தான் ஆண்டவர் கேட்பாரு. அதுவும் வெறும் உழைப்புல மட்டும் இல்ல, வெறும் இப்படி ஃபிக்ஸ் பண்றதுல மட்டும் இல்ல, அந்த காரியத்தை ஞானமாய் செய்யக்கூடிய கிருபையை ஆண்டவர் தயவாய் நமக்கு தருவாராக. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? மாற்ற முடியாதது என்று ஒன்றுமே இல்லை. கர்த்தர் ஏற்கனவே நமக்கு சொல்லி இருக்கிறார், அவருடைய பிரசன்னத்தினால் மலைகள் பர்வதங்கள் மெழுகு போல உருகி போகும். ஹல்லேலூயா. இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல ஒரு ஜெபத்தோட நம்ம ஆரம்பிக்க போறோம். நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் ஒரு கிருபையை தரணும். என்ன கிருபையை தரணும்னு சொன்னா, ஆண்டவரே இந்த காரியத்தை நான் பெற்றுக்கொள்கிற வரைக்கும் அதற்கு நேராய் டிராவல் பண்ணக்கூடிய ஒரு மன தைரியத்தை, ஆண்டவரே அந்த தீர்மானத்தில் உறுதியா இருக்கக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் எனக்கு தருவீராக. ஹல்லேலூயா. பெரும்பாடுள்ள ஸ்திரீ வந்து ஆண்டவருடைய கரத்திலிருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்ன மெயினான என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? மெயினா என்ன காரணம்? இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ வந்து ஆண்டவருடைய கையிலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு என்ன நினைச்சாங்கன்னு நினைச்சீங்க? மனசுல ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. என்ன ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா, இன்னைக்கு செத்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு கீழே விழுந்தாலும் பரவாயில்ல. நான் சொன்ன மாதிரி அந்த பொண்ணு, அந்த உடம்பு வந்து பச்சை பொண்ணு மாதிரி இருக்குது அந்த உடம்பு. கடந்த வாரத்தில் வந்து ஒரு வாலிப தங்கச்சி, ஒரு 22 இயர்ஸ் இருக்கும், 22 வயசு. அந்த பாப்பா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 இயர்ஸ் 4 வருஷம் பக்கத்தில் சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கிறான். கடந்த 2 வருஷமா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவளுக்கு வந்து சரியா வந்து அந்த பிள்ளை கேர்ள்ஸுக்குரிய அந்த அந்த கரெக்டான அந்த காரியங்கள் நடக்காததுனால ரொம்ப வந்து வருத்தப்படுறான். அப்படின்னா ரொம்ப உடஞ்சு போய் எப்போ வந்தாலும் அந்த பிள்ளை வந்து ரொம்ப அழுதுகிட்டே வருவாள். அதனாலேயே அவள் அது கரெக்டாக அந்த டைமிங் எல்லாம் கரெக்டாக இல்லாதனால அவள் உடம்பு ரொம்ப அந்த வயசுல ரொம்ப பாடி வெயிட் அதிகமாக போட்டுட்டான். அப்போ நானும் வந்து வாரம் வந்து ஜெபம் பண்ணி அனுப்பிட்டே இருந்தேன். அப்போ இந்த வாரம் வந்து அவங்க அக்கா தங்கச்சி 2 பேரும் ஒரே மாதிரி தான், ட்வின்ஸ் மாதிரி இருப்பாங்க. அப்போ அந்த பிள்ளை வந்து அப்படியே கண்ணை கலங்கிட்டே நின்று இருந்தா. அவருடைய தங்கச்சிக்கு தான் ஒரு சின்ன பிரச்சனை, அவளுக்காக ஜெபம் பண்ணும்போது இவ ஏன் என்னாச்சு, நான் ஜஸ்ட் அவள் தலைமையில கை ஜெபம் பண்ணி அனுப்புனா அவருடைய கண்ணு கலங்குது. சரி, அவள் ஏதோ ப்ராப்ளத்தில் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சு, ஏன் என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்டா, இல்லை எனக்கு இன்னும் திருப்பி சரியாகவே இல்லை, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, என்ன பண்றேன்னே தெரியல, அது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது எனக்கு அப்படின்னு அந்த பாப்பா சொல்றா. சொன்ன உடனே சரி ஓகே ஒன்றும் இல்லை, நீங்கள் பாஸ்டர் அம்மாட்ட நீ ஜெபம் பண்ண அப்படின்னு சொல்லி பாஸ்டர் அம்மாட்ட போய் இந்த பாப்பாவுக்காக கொஞ்ச நேரம் நல்லா ஜெபம் பண்ணி விடுங்க, 2 இயர்ஸாக ரொம்ப வருத்தத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லி கொண்டு போய் அவன் காண்பிச்சு பாஸ்டர் அம்மா ஜெபம் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரம் அந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ணா மண்டே திங்கக்கிழமை எஸ்எம்எஸ் அனுப்புறா. என்ன எஸ்எம்எஸ் அனுப்புறா அப்படின்னு சொன்னா, 2 இயர்ஸா எனக்கு இருந்த பிரச்சனையை ஆண்டவர் வந்து சண்டே கர்த்தர் என்னுடைய கண்ணீரை கண்டு கர்த்தர் பரிபூரணமான விடுதலை கொடுத்துட்டாரு, நான் ரொம்ப ஃப்ரீயா இருக்கிறேன் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பியிருந்தா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே அந்த டைமிங்ல வந்து தன்னுடைய சரீரத்தில் வந்து அவ்வளோ நாட்களுடைய ரத்த போக்கு வந்து அந்த அம்மாவுக்கு வந்து பயங்கரமான பலவீனம் அது. அப்போ இப்போ ஒரு டிசைட் பண்றாங்க, எனக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். இப்போ என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் என்ன பண்ணுவேன்னா என் தேவனிடத்துல போய் அற்புதத்தை வாங்காம அவருடைய வஸ்திரத்தை தொடாம நான் திரும்பி வரமாட்டேன்னு ஒரு முடிவு எடுத்தாங்க பாருங்க. அந்த முடிவில் கர்த்தர் கவனமா இருந்தார். அவள் திரும்பி வரும்போது போன நோயோட திரும்பி வரல, போன பிரச்சனையோட திரும்பி வரல. கர்த்தருடைய வஸ்திரத்தை தொட்ட உடனே ஆண்டவர் ஒரு விடுதலையை தருவார். ஆனால் நான் நம்புறேன், நீங்க தீவிரமா நில்லுங்க, நீங்க வைராக்கியமா நில்லுங்க, நீங்க தைரியமா நில்லுங்க, நீங்க எடுத்த தீர்மானத்துல மனசை தளர விடாதீங்க. எத்தனை ஆண்டுகளானாலும் எத்தனை தடைகளானாலும் உங்களை உண்டாக்கின கர்த்தர், உங்களை விடுவித்த கர்த்தர் நிச்சயமாய் உங்களையும் என்னையும் அவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். அவர் இந்த 100 days முடிகிறதுக்குள்ள அந்த அற்புதத்தை நமக்கு செய்யாம கர்த்தர் விடுவதே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாத்துலயும் அப்படிதான். ஆண்டவரே அந்த மன உறுதி எனக்கு தாங்க ஆண்டவரே, அந்த மன உறுதி எனக்கு தாங்க ஆண்டவர். ஒரு சில காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொன்னா அதற்காக நம்ம வந்து அந்த மாதிரி இருந்துதான் ஆகணும். அதுக்காக நம்ம இல்லை அப்படின்னு சொன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்துட்டு ஒரு சின்ன ஜெபத்தை பண்றதுனால முடியாது. ஒரு தரிசனம் அப்படின்னு சொன்னா அதுல கான்சென்ட்ரேஷனா இருக்கணும். அதுல சில காரியத்துல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். பாருங்க, தாமஸ் ஆல்வா எடிசன், இந்த தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு வந்து எப்படியாவது இந்த உலகத்துல உன்னை கண்டுபிடிக்கணும்னு ஒரு ஆசை.
அவருக்கு ஒரு சயின்டிஸ்டா மாறணும்னு ஆசை. அப்போ அந்த சயின்டிஸ்ட் வந்து சொல்றாரு, நீங்க எப்போ இந்த கண்டுபிடிப்பா ஆரம்பிச்சீங்கன்னா, சின்ன வயசுலயே ஆரம்பிச்சேன். நீங்க கண்டுபிடிச்ச காரியம் எப்போ சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்னா 1000 தோல்விக்கு பிற்பாடு தான் எனக்கு ஒரு வெற்றியை பார்த்தேன்னு அவர் சொல்றாரு. ஓ, 1000 டைம் தோற்றீங்களா? ஆமா. அவர் என்ன சொல்றாருன்னா, 1000 டைம் இது இப்படி பண்ணுனா இப்படி ஆகாதுன்னு கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. உலகத்தில் இருக்கிறவங்க சொல்றாங்க, இவர் இந்த கண்டுபிடிக்கிறதுக்கு 1000 டைம் ஃபெயிலியர் ஆயிட்டாருன்னு டிக்ளேர் பண்றாங்க. ஆனா அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, 1000 டைம் நான் ஃபெயிலியர் ஆகல, 1000 டைம் நான் ட்ரை பண்ணி இந்த விஷயத்தினால இந்த விஷயத்தை கண்டுபிடிக்க முடியாதுன்னு கத்துக்கிட்டேன்றாரு. அப்ப எப்படி இருக்கு பாருங்க, விஷன் உள்ள ஒரு மனுஷனுக்கு எப்படி இருக்குது. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளை நமக்கு அப்படி இருக்கணும், நமக்கு அப்படி இருக்கணும். இது ஆண்டவராகிய தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒன்று. அவர் வந்து 40 நாள் இந்த உலகத்தில் வாழும்போது உபவாசம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. 33.5 வருடம் தான் அவர் ஊழியம் உலகத்தில் வாழ்ந்தார். இந்த 3.5 வருடம் மட்டும்தான் ஊழியம் செய்தார். ஆனா அந்த 3.5 வருடம் ஊழியம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் இயேசுவானவர் அவர் வனாந்தரத்தில் போய் 40 நாள் புசியாமலும் குடியாமலும் உபவாசம் இருந்து ஜெபம் பண்றாரு. எதுக்கு உபவாசம் இருக்கணும்? எதுக்கு உபவாசம் இருக்கணும்? அவர் உபவாசம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பிசாசு வந்து டெம்டேஷனை கொடுக்குறான், இந்த கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடும், மேலே இருந்து குதியும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவர் என்ன நினைச்சிட்டார் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் வந்து இல்லை, எடுத்த தீர்மானத்தை கர்த்தர் வெற்றியாய் கர்த்தர் முடித்து அவர் மிகப்பெரிய ஊழியத்தை செய்தார். இது எதுக்காக ஆண்டவர் செஞ்சாருன்னா, நமக்கு ஆண்டவர் ஒரு முன்னோடியாய் கர்த்தர் செய்கிறார். நீ இந்த மாதிரி பண்ணு, நீ ஒரு காரியத்தை ஃபிக்ஸ் பண்ணனா அதில் நில்லு, அதில் வர்ற நஷ்டத்தை குறித்து நீ கவலைப்படாத. அதில் வந்து இப்போ வேணா நஷ்டமாக இருக்கலாம், இப்போ ஒன்றும் நடக்காத மாதிரி இருக்கலாம், ஆனால் அவங்களை பார்க்கிற ஆண்டவர் அதை செய்து முடிக்கிறதுக்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். யாரையோ ஒருத்தரை ஆண்டவர் என்கரேஜ் பண்ணுறாரு, இல்லை நான் உனக்கு செய்வேன், நீ எடுத்த தீர்மானத்தில் உறுதியாயிரு, உறுதியாயிரு. அநேக நாட்களுக்கு பின்பு அதனுடைய பலனை காண செய்கிற கர்த்தர் நல்ல கரங்களை முழு பலத்தோட தட்டி நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் வெற்றி சிறந்த தேவன். ஹல்லேலூயா. அப்போ ஒன்றை ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க, ஒன்றை தீர்மானம் எடுத்துக்குங்க, அதில் நிலைத்திருங்க. ஆண்டவர் பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்வார். ஒன்றை நிறைய 10-15 சேர்த்து வச்சுட்டு ஓடணும்னு நினைக்கக்கூடாது. தீர்மானம் எடுத்தால் 25 தீர்மானம் எடுத்து 25 நிறைவேற்றாமல் இருக்கிறதுக்கு எத்தனை பண்ணலாம் சொல்லுங்க? அதை நிறைய பேர் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைப்பாங்க, இங்கே ஒன்று அங்கே ஒன்று. இது எப்படி நடக்கும்? தங்களுடைய திராணிக்கு மிஞ்சி எல்லாத்தையும் போட்டு அதை இதையும் எல்லாத்தையும் இழுத்து போட்டு கடைசியில் ஒன்றுமே சரியாக செய்ய முடியாமல் இருக்கிறது. அப்படியெல்லாம் வேண்டாம். நீட்டாக இருக்கிறதுல ஒரு ஆள் மத்தியானம் வந்து சாப்பிட வரும்போது 25 கூட்டு வச்சு சாப்பாடு கொடுக்க வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. 2 கூட்டு வச்சாலும் ஒழுங்காக வச்சா போதுமானது. இன்னும் ஆமேனே வரமாட்டேங்க. அது 25 மேலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணி எதையும் செய்ய முடியாமல் கடைசியில் பாயாசத்தை அடிப்பிடிக்க வச்சு இது எதுக்கு? அதனால நான் என்ன பண்ணுறேன்னா, ஆண்டவரே நமக்கு பிள்ளைகளே நமக்கு டைம் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும், இன்னும் நம்ம செய்யலாம் அப்படின்னு நினச்சிக்கணும். அப்படின்னா எல்லாத்தையும் போட்டு எல்லாத்தையும் நம்ம செய்யணும் அப்படின்னு நினச்சா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. இது ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங், இது ஒரு பெரிய ஞானம். அப்படின்னா ஒரு காரியத்தை வந்து கரெக்டாக ஞானமாக ஜெபம் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி அதில் ஸ்டாண்டாக நின்று அதில் சகிச்சு அதில் தாங்கி அதில் ஜெபம் பண்ணி அதில் கற்றுக்கிட்டு அதிலேயே முன்னேறது வந்து ஆண்டவர் விதித்த ஒரு மிகப்பெரிய பிளான். அது ஒரு பெரிய அபிஷேகம். அப்படி தான் ஆண்டவருடைய பிள்ளைகள் இருக்கணும். ஆனால் அங்கேருந்து மாறி 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 பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. கண்ணுக்கு பார்க்குறது எல்லாத்தையும் நம்ம செய்ய முடியாது. இந்த லோத்துனிடத்தில் இருந்த ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் என்ன அப்படின்னு சொன்னால், அவருடைய சோதோம் கொமோரா பட்டணத்துக்கு அவன் போனது தப்பு இல்லை. ஆனால் என்ன தப்பு அப்படின்னு சொன்னால், தன்னுடைய அவன் பார்க்கும்போது சோவாருக்கு போகிற வழி எப்படி இருந்துச்சாமாமா? ஏதேன் தோட்டத்தை போல இருந்துச்சாமா. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய கண்ணில் பார்த்து இதான் நல்லா இருக்கும், இது நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சதுனால எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு காரியத்தை ஃபிக்ஸ் பண்ணி அதில் போகிறது தப்பு இல்லை. ஆனால் அதே நேரத்தில் அவங்க பண்ணுறாங்க இது நல்லா இருக்குது, இவங்க பண்ணுறாங்க இது நல்லா இருக்குது அப்படின்றதுக்காக நீங்கள் அந்த வழியை தெரிஞ்செடுக்க, சத்தமாக சொல்லுங்க, தெரிஞ்சிருக்க கூடாது. இத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம்.